ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மழை செம மழை பேஞ்சிட்ருக்கு. நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 30, 35 கிலோமீட்டர் இருக்குது. வீட்டை சுற்றி 20 கிலோமீட்டர் எங்கேயுமே கடத்தெருவுக்கு எதுக்குமே போக முடியாது. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து கீழே இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல் விவரம் தெரியும். நாங்கள் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்கெல்லாம் போய் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கெலாம் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். போகும்போது வெறுத்து தான் போனோம். வரும்போது அவ்வளோ சந்தோஷத்தோட வந்தோம். என்னங்கிறத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோவ. என்ன அப்டின்னா, போகும்போது செம்ம வெயிலுங்க. எங்க பார்த்தாலும் காஞ்ச செடி, ஒரு பசுமை எதுவுமே இல்ல. அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. இப்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. போம்போது நாங்க பஸ்ஸில போனோம். ஏன்னா, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வண்டியிலே போக முடியாதுங்கக்காக நாங்க பஸ்ஸில போயிட்டோம். நானும் என் பொண்ணும் மட்டும் பஸ்ஸில போனோம். என் வீட்டுக்காரர் முன்னக்கூட்டி வண்டியில போயிட்டாரு. ஏன்னா வந்து போலீஸ் எல்லாம் மறிப்பாங்க. 4 பேர போற அந்த டவுன் சைட்ல வரும்பொழுது போலீஸ்லாம் மறிப்பாங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வண்டியில போயிட்டாரு. நாங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல இறங்கி, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஜாமான்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணோம். நாங்க இருக்கிற இடத்துக்கு, பெரியம்மா இருக்கிற இடத்துக்கு. போற வழி ஃபுல்லாவே காடு, காத்தாடி இந்த மாரி ஒரு இடம் தாங்க. பாருங்க அங்கங்க ஒரு சின்ன சின்ன தோட்டம் இந்த மாரி தான் இருக்கும். போற இடம் ஃபுல்லாவே காத்தாடி. நாங்க முன்னாடி போயிருந்தப்பலாம் நல்லா பச்சை பச்சேன்னு இருந்துச்சு. அப்ப அந்த காத்தாடிலாம் அவ்வளோ ஸ்பீடா சுத்தும். இப்ப வந்து சுத்தமா காத்து கிடையாது, மழை கிடையாது, எதுவுமே இல்லாம இருந்ததுனால அப்படியே சைலண்டா இருந்துச்சு. போற இடம் ஃபுல்லா கருவக்காடு, காஞ்ச இடமா இருந்துச்சு. பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே புலம்பிக்கிட்டே நாங்க போனோம். கிட்டத்தட்ட நாங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து போறது பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும் உள்ள. எந்த ஜாமான் வாங்கணும்னாலும் இந்த ஏரியாவுக்கு தான் வரணும் அவங்க. வாரத்துக்கு ஒருக்கா தான் வந்துட்டு போவாங்க. அது ஃபுல்லா அந்த வீடியோல வந்து நல்லா விளக்கமா சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க வெயில்ல அந்த கன்னுக்குட்டி எங்கள பார்த்து ஓடி வந்துச்சு. தண்ணி இல்லாம வேகமா ஓடிட்டுருக்கு. முன்னக்கூட்டி அவங்க ஆடு, மாடு எல்லாம் பத்திட்டு போறாங்க. இந்த கன்னுக்குட்டி பின்னக்கூட்டி ஓடிட்டுருக்கு. அந்தா பாருங்க. அங்க போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி போகுது. நாங்க நின்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்தாக்குல நாங்க மறுபடியும் இங்க ட்ராவல் பண்ண கிளம்பிட்டோம். இப்படியே இந்த வண்டியில தான் போனோம். இங்க பஸ்ஸெல்லாம் கிடையாது. இந்த ஏரியாவுக்கு பஸ்ஸு கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோல வரோம்னா கிட்டத்தட்ட ரூ. 400 கேட்பாங்க இந்த இடத்துக்கு ஆட்டோ வரணும்னா. அது மழை டைம்லாம் இந்த சைடு ஆட்டோவே வராது. மழை டைம்ல இவங்க எங்கேயுமே சுத்தி போக முடியாது. யாரும் வெளியிலேருந்து உள்ள கார்ல எதுவும் வந்தா தான் உண்டு. எதுவும் வாங்கிட்டு வந்து குடுத்தா தான் பொருட்கள வச்சு அதுபோக வீட்ல காய்கறி, கத்திரிக்காய், முருங்கக்காய், வெண்டைக்காய் இந்த மாரிலாம் போட்டிருப்பாங்க. அத வச்சு அவங்க வந்து ஃபேமிலி ஓட்டிட்டு இருக்காங்க. எங்க பெரியம்மா, பெரியப்பாவும். அவங்க 2 பேரும் தனியா தான் இருக்காங்க. ஏன்னா, நம்ம சின்ன குழந்தைங்கள வச்சுட்டுலாம் இந்த காட்டுக்குள்ள வந்து இருக்க முடியாதுல்ல. இந்த மாரி வயசானவங்க தான் இந்த காட்டுல வந்து இருக்கலாம். அவங்களுக்கு தான் இது கரெக்ட்டா இருக்கும். இந்த இடம் செட் ஆகும். நம்ம சின்ன குழந்தைங்கலாம் வச்சா ஸ்கூலுக்கெல்லாம் பசங்கள கொண்டு வந்து விட முடியாது. அந்த அளவுக்கு இது வசதி கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட வந்து இங்க 1 1/2 வருஷம் ஆகுது. இவங்களும் தஞ்சாவூர்ல வந்தவங்க தான். எங்க அப்பா கூட பொறந்தவங்க தான். அப்பா கூட பிறந்த அண்ணன், அம்மா கூட பிறந்த அக்கா, பெரியம்மா, பெரியப்பா எனக்கு வேணும். அவங்க கூட இங்க வந்து இருக்காங்க. எங்கள மாரி தான் சம்பளத்துக்கு தான் அந்த தோட்டத்தில அவங்க இருக்காங்க. இங்க வரும்பொழுது வெறும் பொட்டல் காடு தான் இந்த தோட்டம். இப்ப பாருங்க தோட்டமா உருவாக்கிட்டாங்க. போன வருஷம் வீடியோல நீங்க பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு. இப்ப இந்த வீடியோல எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. நாங்க கேட்டா தொறந்து உள்ள வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க. இது ஒரு கிணறு. 2 கிணறு இருக்கு இந்த தோட்டத்தில. இங்க ஒரு கிணறு இருக்கு. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த இடம் மட்டும் தான் பச்சையா இருக்கு பாருங்க. அவங்க இருக்கிற இடத்துல மட்டும் தான் பச்சை பச்சைன்னு மரங்கள்லாம் தெரியுது தூரத்தில. நாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். இது வேற வேற வழி, அது வேற வழி. 2 வழி இருந்துச்சு. நாங்க சீக்கிரமா போற வழியில வந்துட்டோம். இங்க பாருங்க இப்ப தான் கண்ணு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும். கண்ணு வச்சு எல்லாம் வந்து நல்லா நீட்டா வந்து தோட்டத்த வந்து இவங்க பராமரிப்பாங்க. என்னென்ன வேலை சொல்றாங்களோ எங்க பெரியம்மா, பெரியப்பா இத பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டம் தாங்க இந்த வேலை. நீங்களே பாருங்க ஒதுங்க கூட ஒரு இடம் கிடையாது. அந்த மரம் தான் இதில மரத்தில புல்லு வெட்டணும், இந்த சொட்டு நீருக்கு வந்து ஓசு போடணும், எல்லா வேலையுமே எங்க பெரியம்மா, பெரியப்பாவும் பார்ப்பாங்க. வெளியிலேருந்து ஆள் வருவாங்க. வெளியிலேருந்து ஆள் வந்தாலுமே அவங்க கூட நின்னு எங்க பெரியம்மா, பெரியப்பாவும் பார்க்கணும். 2 பேருமே நின்னு பார்க்கணும். அவங்களுக்கு டீ போட்டு குடுக்க, எதுவும் வேலை இருந்துச்சுன்னா வீட்ல இருக்க முடியாது. ரெஸ்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. இதில வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இதில இருக்கிறது பார்த்தீங்கன்னா, சப்போட்டா கன்று, தேக்கு கன்று, கொய்யா கன்று, மாங்கன்று, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பழ வகைகள் அத்தனையுமே உடையில உடையில வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு லைன்ல ஃபுல்லா தென்னம்பிள்ளை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 30, 40 ஏக்கர் இருக்குங்க. அந்த அளவுல வந்து இவங்க விவசாயம் பண்ணி ஒரு தோட்டமா ஆக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனா வச்சிருக்கவங்க ரொம்ப சேஃப்டியா எங்க பெரியம்மா, பெரியப்பாவும் வச்சிருக்காங்க. கேமரா வச்சு எல்லாமே வந்து பண்ணி குடுத்துருக்காங்க. எல்லா வசதியுமே பண்ணி குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பாருங்க, அந்த தோட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ள வரணும். வீடே வந்து லாஸ்ட்ல தான் இருக்கும். முன்னாடி என்ட்ரன்ஸ்ல கிடையாது. நாங்க இருக்கிற தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்ல வீடு. இது வந்து உள்ள தள்ளி தான் இருக்கும். இங்க பாருங்க. இது தென்னம்பிள்ளை. இந்த லென்த் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். இந்த லொக்கேஷன் பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பரா இருக்கும். மழை டைமிங்லாம் வந்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த இடம். பாருங்க, இப்ப நாங்க எவ்வளோ தூரம் வந்திருப்போம்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே நாங்க வந்துக்கிட்டே இருந்தோம். அப்படியே பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன். கண்டிப்பா உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே.
இதுதான் அவங்க இருக்கிற வீடு. வீட்டை பற்றி நான் எல்லாமே அந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருப்பேன். இப்போ நிறைய தோப்பை வந்து திருத்தியிருக்காங்க. அதுக்காக நான் வந்திருக்கேன். இது பாருங்கள் சொட்டு நீர் ஃபுல் அண்ட் ஃபுல் சொட்டு நீர். ஏன்னா மழை சீசன் ஆரம்பிக்கிறதுனால இவங்க சொட்டு நீர் எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கீரை, இது சிகப்பு கீரை. இந்த சைடு வந்து தண்டிங்கீரை போட்டு பிடுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, இது 3 போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து தக்காளி, கத்திரிக்காய், இது வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறியும் போடுறதுக்காக இதை செலவு பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மழை வரணுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி சரியான வெயில் அடிச்சிச்சு. ஆனால் 1 மணி நேரத்தில் மழை பேஞ்சதை பார்க்கணும். சரியான மழை தாங்க. போகும்போது நான் புலம்பிகிட்டே போனேன். வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷம். நாங்களே வீடு வந்து சேருவோமா என்னமோன்னு நினச்சிட்டு பயந்து இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செம்ம மழை. இந்த இடம் ஃபுல்லாகவே கடல் மாதிரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி இருந்த இடம் தான் எப்படி கொஞ்சம் நேரத்தில் மாறிடுச்சு பாருங்கள். இதில் எல்லா கன்றுமே இருக்குது. மாதுளங்கன்று, லெமன் கன்று, மாமரம், வாழை மரம், பிளா மரம், எல்லா மரமுமே இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டு சைடில் வந்து வச்சுருக்காங்க. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள தோட்டத்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வாழை மரம்லாம் இருந்துச்சு. அதில் குட்டி குட்டி வாழை மரம் தான், நம்ம சோல்ட்ரு உயரம் தான் இருக்குது. அதில் கூட தாரெலாம் பெருசு பெருசாக தொங்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் நாட்டு பழம்னு சொன்னாங்க. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் சமையல் பண்ணணும். அங்கே வந்து ஒரு வேப்பமரம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து பிள்ளையார் சாமி வைக்கலான்னு சொல்லி கட்டியிருக்காங்க. இதுதான் வீடை வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஹோம் டூர் போட்டிருக்கேன். இன்றைக்கும் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக இதை எடுத்து போடுவேன். பாருங்க, இதுதான் வீடு. சும்மா ரொம்ப குட்டி வீடு தான். 2 ரூமு, சின்ன வீடு தான். இது வந்து எங்கள் பெரியம்மா தான். அவங்க சோறாக்கிட்டு இருக்காங்க விறகடுப்பில். காற்று இல்லாதனால பரவாயில்ல, நம்ம விறகடுப்புலேயே சோறை பொங்கிடுவோம், குழம்பு மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இடமும் பார்க்க அமைதியாக இருக்குது, நிழலாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி சோறாக்கும் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டாங்க. கடையில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்படும்ல, ஒரு வாரத்துக்குள்ளே திங்ஸ் எதுவும் தேவைப்படும். என் வீட்டுக்கார் வண்டி வச்சுருக்கனால அங்கே போய் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரியப்பா கூப்பிட்டு போயிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தன மரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது என்னென்னமோ மரங்கள்லாம் வச்சுருக்காங்க. செம்மரம், சந்தன மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. இது தேங்காய் உள்ள அங்கே உள்ள மரத்தில் உள்ள தேங்காய் பறக்கி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கிணறு. இங்கே உள்ள 2 கிணறு ஏற்கனவே ஆல்ரெடி என்ட்ரன்ஸில் வரும்போது ஒரு கிணறு, இங்கே ஒரு கிணறு இருக்குது. அது பக்கம் போர், அங்கங்கே 2-3 போர் இருக்குது. இவ்வளோ இடத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து போர் இதெல்லாம் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும். பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இதெல்லாம் மருந்து அது இதுன்னு கலந்து நம்ம அனுப்புகிற இந்த இடம். அதனால் இங்கே வந்து யாருமே பசங்களெல்லாம், குட்டி பசங்களெல்லாம் விடவே மாட்டாங்க. எங்கள் பெரியம்மா சத்தம் கூட மாட்டாங்க. இங்கெல்லாம் போகாத, மருந்து ஏகப்பட்டது இருக்கும் அங்கே டின்னுன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நான் சமையல் பண்ண வந்துட்டேன். சாதம் வடிச்சாச்சு, விறகடுப்பில் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன குழம்புன்னு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, சிக்கனு. இது 2 தான் இன்றைக்கி சமைச்சோம். சாலை மீன், அப்புறம் மீன் வறுத்ததுக்கு மசாலா இருக்குது. அதெல்லாம் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிற வேலை மட்டும்தான். தாளித்து முடிச்ச ஒரு வேலையாக சமையல் முடிஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். நான், என் வீட்டுக்காரு, அப்புறம் எங்கள் பெரியப்பா, என் பையன். மழை வெளியில் செம்ம மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். மீன் குழம்பு பாருங்கள், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இந்த நாய் வேறு மீனுக்கு சாப்பாடுனால கத்திக்கிட்டு இருக்கு. மழை இப்போ தான் ஆரம்பிச்சிச்சிங்க, லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. சரி, கோடை மழை தானே நின்றுன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பிடிச்சிச்சு பாருங்கள், செம்ம மழை. ஒரு 2 மணி நேரம் பேஞ்சிச்சு. ஆனால் மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்லேயும் பெய்யும்னு நாங்கள் நினச்சோம். கண்டிப்பாக அங்கே பெய்யவே இல்லை. இங்கே நாங்கள் இருந்த இடத்துல மட்டும் தான் பேஞ்சிருந்துச்சு. கோடை மழைனால அங்கங்கே தானே பெய்யும். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி அங்கேயும் இங்கேயும் எல்லா இடமும் தேங்கிருச்சு. எப்படி கிடந்த பொட்டல் காடு. இது விறகடுப்பில் நான் சமையல் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு வழியாக 2 மணி நேரம் கழித்து மழை விட்டுருச்சு. அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே நெட்டுக்கு நடந்தே போயிட்டோம். வண்டி வந்து ரொம்ப வழுக்குங்கிறதுக்காக அப்படியே நாங்கள் நடந்தே போனோம். இந்த இடம் ஃபுல்லாகவே நாங்கள் நடந்து போனோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தண்ணி, இந்த செடிகள்லாம் பார்க்க பச்சை பச்சையாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், இது எங்கள் பெரியப்பா. இவங்க தான் அந்த தோட்டத்தில் எங்கள் பெரியம்மா பெரியப்பா இருந்தாங்க. இவ்வளோ தூரத்தில் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாக இருக்காங்க. சுற்றி வந்து எங்கேயுமே இடம் கிடையாது. அவங்களோட கஷ்டத்துக்காக நம்ம கடன் வாங்கிட்டோம், கடன் அடைக்கணுங்கிற ஒரு கஷ்டத்துக்காக இங்கே வந்து இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. ஆனால் 1.5 வருஷம் இருந்துட்டாங்கங்க. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். எங்களால் முடிஞ்ச அப்பப்போ முன்னெல்லாம் அடிக்கடி வந்து பார்ப்போம். 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்ப்போம். இப்போ எங்களால் அவ்வளோ நாளைக்கு வர முடியலைங்க. அங்கே தோட்டத்தையும் போட்டுட்டு வர முடியாதுல்ல. அதனால் அப்பப்போ முடிஞ்ச அன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்துக்குவோம். என் பசங்களுக்கெல்லாம் மழை லைட்டாக தூறிக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால் தலையில் கவர் போட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து நடந்து போனோம். கொஞ்சம் தூரம் கேட்டுவே 1 கிலோமீட்டர் இருக்குமே. அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு அப்புறம் நாங்கள் வண்டியில் போயிட்டோம். எங்கள் பெரியம்மா பெரியப்பா 2 கேட் இருக்கனால அதை பூட்டுறதுக்காக போகிறாங்க. போயிட்டு ஆனால் இங்கே வந்து இவங்க தனியாக இருக்காங்கன்னு தான் பேர். அவ்வளோ சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளு கூட உள்ளே போகவே முடியாது. சரி, ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.